வந்த மொத்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க, விஜய பார்க்க வந்தோம், விஜய பார்க்க வந்தோம், பார்க்க வந்தோம், பார்க்க வந்தோம், பார்க்க வந்தோம். ஒரு சித்தாந்தத்தை தான் நம்ம பேசுறோம். நாம் வந்து ஒரு சித்தாந்தத்தின் பிரதிநிதி தான். இது வந்து நிறுத்தப்படணும், ஸ்டாம்ப் குத்துறது, இதை ஒட்டி நிறைய விமர்சனம் வந்து நீங்க சொன்ன மாதிரி சம்பந்தமே இல்லாம இதுல நீளம் வந்து ஒரு ஆர்குமெண்ட்டுக்குள்ள வர உட்படுத்துறதா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எதிர்த்தரப்புக்கு இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம வள்ளுவர் தான் சொல்லுவார், நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி. இதுல அவங்க போனதை நீங்க வந்து ஒரு ஃபியூடலா நீ ஏன் அங்க போனன்னு மட்டும் கேள்வி, அவன் ஏன் அங்க போனான்றதுல இருந்து ஒரு சுய விமர்சனத்துல இருந்து தான் அந்த கேள்வி எழணும்னு நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி எப்படி எழுதுனா, எதிர்க்க இருக்கிறவன குற்ற விமர்சனத்துக்கு உட்படுத்தி இருக்கு. அந்த கேள்வி எப்படி இல்லைன்னா தன்னை குற்ற விமர்சனத்துக்கு உள்ளாக்கி கொண்டு அந்த கேள்வி இல்லை. மோகன் வணக்கம். வணக்கம் ஜெயதீப். சுந்தரமோகன் வணக்கமே கிடையாதுண்ணா. உனக்கு வணக்கம் வச்சிடம்பா, பெரிய ஆள். சரி மோகன், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் சம்பவம் வந்து கடந்த 27 நடந்துச்சு. இதுதான் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் அதை வந்து நம்ம பேசாமல் இருக்க முடியாது. இப்போ அதில் 41 பேர் இறந்துருக்குறாங்க. பட் அது நான் பெரும்பான்மையாக அதில் இறந்தது தலித் மக்கள்னு சொல்கிறாங்க. இது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பெரும்பான்மையாக சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து தலித் மக்கள் இறந்துருக்காங்க. ஒரு பாதிக்கிட்ட அப்படி பாதிக்கிட்ட, அது இன்னும் துல்லியமா தெரியல. அதுக்கு ஒரு 10க்கும் மேற்பட்டன்னு 21 சொல்றாங்க, 27 சொல்றாங்க சில இடத்துல. நேஷனல் எஸ்சிஎஸ்டி கமிஷனுடைய தமிழ்நாட்டு பிரதிநிதியான ரவிவர்மன், மரியாதைக்குரிய ரவிவர்மன், அவர் போகும்போது 10க்கும் மேற்பட்டன்னு பேட்டி கொடுக்குறாரு. சரி, இது ஒரு பக்கம். இப்போ இந்த கரூர் ஸ்டாம்பீடு வந்து உண்மையிலே வந்து உலகம் முழுக்க தமிழ்நாட்டை வேற வகையில கொண்டு போயிருக்கு. அல்ஜசீரா வர ரிப்போர்ட் பண்ண ஒரு விஷயம், அல்ஜசீரா, பிபிசி அந்த மாதிரி. என்ன இதுல வந்து 2 விஷயம் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு காரணம், இதுல வந்து பைனரியா நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கவே முடியாது. இது கருப்பு வெள்ளையா, இவர் தான் தப்பு, இவர் சரி, இவர் சொல்ல முடியாது, இவர் தப்பு, இவர் சரி அப்படின்னு எடுக்கவே முடியாது. இதுல ஒரு கூட்டு பொறுப்பு தான் இருக்குது. ஒரு பக்கம் வந்து இதை ஒருங்கிணைச்ச தாவேகா, அதை அனுமதிச்ச தமிழக அரசு, இப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது குறித்து நம்ம சில ஊடகங்களை பேசும்போது கூட ஒரு கட்சி எப்படி இதுக்கு பொறுப்பாக முடியும்னு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. இப்போ நான்லாம் கூட அந்த மாதிரியான கேள்விகள் எதிர்கொண்டேன் பேட்டி கொடுக்கும்போது. நம்ம ஒரு சின்ன ஒரு ரீகேப் போவோமே. நம்ம வந்து ஒரு பேரணியை ஒருங்கிணைச்சோம், படுகொலையை கண்டிச்சோம். இதே இடத்துல அந்த பேரணியை எப்படி நடத்துவது பத்தி பரப்புரைக்காக நம்ம உட்கார்ந்து எப்படி நடத்த போறோம், எப்படி அதை வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடாம நடத்த போறோம். இப்போ ரொம்ப சமயத்தில் ஒரு வீடியோ கூட இப்போ வைரலாக போகுது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த வாலண்டியர்ஸை உட்கார வச்சு மாநாட்டில் எப்படி அந்த இதை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் நடக்கும். ஸோ ஒரு கட்சி, அது எல்லா கட்சியும் அதை பண்ணுவாங்க. திமுக, பாஜக எல்லாருமே அந்த மாதிரி வந்து இப்போ உங்களுக்குலாம் கூட தெரியும், நீங்களும் நிறைய இயக்க அனுபவம் உடையவர். இது வந்து ஒரு இயல்பான இது. இந்த இடத்துல வந்து தாவேகா தவறு இருக்கு, அதனால நம்ம அவங்கள வந்து இது பண்றோம். இன்னொன்று, அது வந்து ஒரு வாலட்டைல் க்ரௌடா இருக்கு. அது எப்போ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோம், என்னமா ரியாக்ட் பண்ணோம், அது திடீர்னு ஏறுமா கொள்ளுமா, அது அது நம்மளுக்கு தெரியல. அந்த க்ரௌடோடைய ரெஸ்பான்ஸே இல்லை. ஒவ்வொரு பரப்புரை கூட்டத்தின் போது வந்து கூட்டம் வந்து அவங்களுக்கு இலையா வரங்க அதிகரிக்குது. ஸோ அப்படி தெரிஞ்சும் திரும்பியும் அது அதிகரிக்கும் போது அதுக்கான ஒரு முன் ஏற்பாடு அவங்க செஞ்சிருக்கலாம்ல, கட்சிக்கு பொறுப்பு இருக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கரூர்ல போய் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன உணர்த்தப்படுதுன்னா, அந்த சாலை வந்து இந்த பக்கம் ஒரு 19 அடி, அந்த பக்கம் ஒரு 19 அடி, மொத்தமே ஒரு 38 அடி நீளம் முடிய ஒரு சாலை. ஒரு சின்ன ஒரு நெடுஞ்சாலை மாதிரி உங்களுக்கு கேமரால பார்க்கும்போது ரொம்ப பெருசா தெரியும். பஜார் மாதிரி மக்கள் கூடக்கூடிய பகுதின்னு வேற சொல்றாங்க நெடுஞ்சாலை. அதை நீங்க உங்களுக்கு பார்க்கும்போது அது ரொம்ப பெருசு மாதிரி வைட் ஆங்கிள் வச்சு காட்டும்போது தெரியுது. இடையில ஒரு டிவைடர் அந்த ரோட்ல, ஆனா அது வந்து ரொம்ப சின்னது. ஒரு 500 மீட்டருக்கு இந்த குறுகிய சாலையை நீங்க எடுத்துக்கங்கன்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல. பெரும்பாலான குடியிருப்புகள் இருக்காங்க. குடியிருப்புகள் இல்ல இதை பத்தி வந்து கோர்ட்லயும் சரி, தமிழக அரசு இந்த மாதிரி வெவ்வேறு ஆட்கள் சொல்லும்போது ஏற்கனவே ஊடகங்கள்ல வந்த செய்தி தான். நம்ம புதுசா ஃபேக்ட் ஃபைண்டிங் போட்டு கண்டுபிடிச்ச செய்திலாம் இல்லை. அவர்கள் வந்து 3 இடத்த வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா, ஒரு இடத்துல வந்து பெட்ரோல் பங்க் இருந்திருக்கு, அது வந்து பெரும் அசம்பாவிதங்களை வந்து உருவாக்கும். இன்னொரு இடத்த வந்து ஆழப்பாலம் இருந்திருக்கு, அது இன்னும் பெரும் அசம்பாவிதங்களை உருவாக்கும். இல்லைங்க சந்துரு, இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அந்த குறுகலான, இப்ப நான் மீண்டும் சொல்றேனே, இப்ப நம்ம எல்லாருமே 3 பேருமே இருந்த ஒரு இது வந்து அந்த பேரணி. இப்ப நம்ம 3 பேருமே முன்னாடி 2 நாள் முன்னாடி டிஎஸ்பி அலுவலகத்துல போய் என்ன பேசணும், அந்த இடத்தை பத்தி தான் பேசணும். எப்படி போவீங்க நீங்க வந்து, நம்ம எத்தனை பேருக்கு எழுதி கொடுத்தோம், 500 ஆண்டு, ஆனா எத்தனை பேர் வந்து 5000 பேர் வந்திருக்காங்க. அப்ப முன்னாடி நாள் நம்மளுக்கு காவல்துறை என்ன சொல்லுச்சு,
நிறைய எண்ணிக்கை வரப்போது, நீங்க நினைக்கிறது போல ஒரு சின்ன எண்ணிக்கை வரப்போறது இல்ல அப்படிதான் சொன்னாங்க. ஸோ ஒரு ஸ்டேட் விஜிலன்ஸ்க்கு, இன்டெலிஜென்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்கு. தே ஹேவ் டு ஆன்டிசிபேட். அவங்க வந்து அதை வந்து முன் அனுமானிக்கணும். முன் அனுமானிச்சுதான் இந்த எப்படி ஒரு பெரிய கிரௌடு வரும்ன்றத வந்து அவங்க முன் அனுமானிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு இருக்கு. அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து தவறிட்டோம். நான் என்ன சொல்றேன், முதல்ல பொறுப்பெடுத்து போன்றேன். நம்ம என்ன குற்றச்சாட்டு தாவேகா தலைவர் அவரு மேல வைக்கிறோமோ அதே குற்றச்சாட்டு நம்ம வச்சாக வேண்டிய ஒரு நிர்பந்தம். இன்னொன்னு, இதுவும் வந்து ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட விஷயம் தான் வச்சுக்கலாம். அவர் வந்து ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது அந்த மூடப்பட்ட வாகனத்துல வரவே தான் இவ்வளவு பிரச்சனை. ஒருவேளை வந்து முகத்தை காட்டி இருந்தால் அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட கிரௌட் வந்து அவரோட நம்ம எதிர்க்கிறோங்க. அது வேற. ஏன்னா ஒரு பாபா சாஹேப் உடைய ஐடியாலஜில இருந்து ஹீரோ வர்ஷிப் நம்மளுக்கு, நம்ம வந்து எந்த ஒரு தனி மனித வழிபாடும் கூடாது. ஆனா இது இது நடந்து தொலைது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி ஒரு மனநிலை இந்த சிவில் சமூகத்துக்கிட்ட இருக்குது. அதுவும் நம்ம ஒன்றும் பண்ணி தொலைய முடியாது. ஆனா ஒருவேளை அவரை வந்து பஸ் மேல நிக்க வச்சு கையை காட்டி விட்டு அங்கிருந்தே கூட்டம் வந்திருந்தா மொத்த கூட்டமா அங்க சேர்ந்திருக்காரு. ரோட் ஷோ தடை செய்யப்படணுன்ற ஒரு வகையில சிபிஎம் உடைய தோழர் கே பாலகிருஷ்ணன் சொல்லக்கூடிய அந்த விஷயம், ரோட் ஷோ தடை செய்யப்பட வேண்டும்ன்றது ஒரு வகையில் சரி. ஜனநாயகம் ரீதியில பார்த்தோம்னா ஒரு டெமோக்ரஸி செட்டப்ல என்ன ரோட் ஷோ, உன்னை எதுக்கு மக்கள் வேடிக்கை பார்க்கணும், நீ கையா காட்டுறது எதுக்கு பார்க்கணும்? கிட்டத்தட்ட இது எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம சிற்றிலக்கியங்கள்ல வரும்ல, அரசன் வந்து வரும்போது ஓகே 7 பேர் மகளிர்கள் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க, அவரை பார்த்து வந்து வணங்குவாங்க, காதல் கொள்ளுவாங்க, ஊத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு பார்க்கும்போது ரோட் ஷோ தடை செய்யப்படும். ஆனா இந்த கரூர் ஸ்டாம்பீட மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த ரோட் ஷோ அங்கிருந்தே வந்திருந்தா, ஏன்னா ரோட் ஷோ தடை செய்யப்பட்டுக்கலாம், அனுமதி கடிதத்தை பார்க்கணும், ஒருவேளை நடந்திருந்தால் தவிர்க்கப்படும். ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் வந்த மொத்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க, விஜய பார்க்க வந்தோம், விஜய பார்க்க வந்தோம், பார்க்க வந்தோம், பார்க்க வந்தோம், பார்க்க இல்ல அது யாரும் பேச்ச கேட்க வந்தோம்னு சொல்றாங்க. மோகன், இன்னொன்னு ஒரு பர்சனலான கேள்வி. ஓகே, பர்சனலான கேள்வி கூட ஒரு பொலிட்டிக்கலான கேள்வி கூட. ஓகே, நீங்க அஃபண்ட் ஆக மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஆக்சுவலாக வந்து ஃபிலிக்ஸோட கைதை ஒட்டி நீங்கள் வந்து அந்த வழக்கை வந்து எடுத்து விசாரிச்சது, வழக்காடந்து அதுக்கு ஜாமீன் பெறப்பட்டது, அது எல்லாமே தாண்டி நீங்கள் வந்து குறிப்பாக சில இணையவாசிகளால் நீங்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுறீங்க. நீல சங்கிகள் அப்படின்ட்டு வந்து பேசப்படுது. இவங்க வந்து இங்கே இருப்பானுங்க, அங்கே இருப்பானுங்க, ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிற ஆட்கள் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக வந்து உங்கள் மீது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து விஷமத்தனம். ஓகே, அது விமர்சனம்லாம் கிடையாது. விமர்சனம் எது, விஷமத்தனம் எதுன்ட்டு ஓகே எனக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள் இதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க? இல்லை, இது நான் பேசணும்னு நினச்சேன். இந்த கரூர் சம்பவத்தை மட்டும் ஒரு சின்னதாக முடிச்சுட்டோன்னா, அது என்னன்னா இதுல வந்து 2 பக்கமும் இருக்கு. பைனரியா நம்ம எடுக்க முடியாது. அந்த இணைய கூலிப்படைகளுக்கு நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா, இதுல நீங்க பைனரியா ஒருத்தர் ஸ்டாண்ட் எடுக்கணும்னே நினைக்காதீங்க. அது தாவேகா தரப்பை பார்த்தும் சொல்றேன், திமுக தரப்பை பார்த்தும் சொல்றேன், இல்ல ஆளும் தரப்பை பார்த்து சொல்றேன், இல்ல எந்த அமைப்புமே பைனரியா எடுக்க முடியாது. ஒருத்தர் மட்டும் தான். ஆனா முதன்மையான பொறுப்பு ஒரு கட்சிக்கு இருக்குன்ற மாதிரி இருக்கு. இப்போ உங்களோட கேள்விக்கு வரும்பொழுது, இப்போ ரொம்ப சமீபத்துல தூய்மை பணியாளர் போராட்டத்துல நின்று பேசுனது சர்ச்சைக்காச்சு. இது ஒரு தனி மனித தாக்குதலா நான் பார்க்கல. நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், அவங்க நம்ம ஒரு சித்தாந்தத்தை தான் நம்ம பேசுறோம். நான் ஒரு சித்தாந்தத்தின் பிரதிநிதி தான். நாம் வந்து ஒரு சித்தாந்தத்தின் பிரதிநிதி தான். நான் அம்பேத்கரியம் என்னும் சித்தாந்தத்தின் பிரதிநிதி இல்ல, ஒரு சித்தாந்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நபர்களா இருக்கிறோம். அதுல சப்ஜெக்ட் கரெக்ஷனா இருக்கலாம். ஏன்னா நம்மளே செல்ஃப் டிக்ளேர் அம்பேத்கரா இருக்க முடியாது, சமூகம் தான் சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியா நீலமை மீதான வன்மத்தை, நீலம் மீதான வன்மம் என்பது நீலம் மீதான வன்மம் இல்ல, தலித் மக்கள் நீலம்க்கு எதிரான வசவுகள் என்பது நீலம்க்கு எதிரான வசவுகள் அல்ல, தலித் மக்களுக்கு எதிரான வசவுகள். அண்ணன் பா ரஞ்சித்துக்கு எதிரான வசவுகள் என்பது அண்ணன் பா ரஞ்சித்துக்கு எதிரான வசவுகள் அல்ல, தலித் மக்களுக்கு எதிரான வசவுகள். அப்ப அந்த இடத்துல இருந்துதான் நான் இதையும் பாக்குறேன். இப்ப உதாரணத்துக்கு ஃபெலிக்ஸ் அவர் வழக்குக்கு போகும்போது முதல்ல என்ன சொன்னது, தாவேகா வழக்கறிஞர் அணி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திமுகவில் சிலர், குறிப்பா நிறைய அது போட்டவங்க பெரும்பாலும் நான் வந்து திமுக திட்டமிட்டு பண்ணதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை செய்யக்கூடியவர்கள் அந்த நபர்களா இருக்கிறாங்க. திமுக தலைமையில இருந்து வந்த உத்தரவுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் செய்யக்கூடியவங்க அந்த நபர்களா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கான்ஸ்பிரசி தியரி செட் பண்ணாங்க. நீலம் தான் இந்த இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இன்னொன்னு சொல்லணும்னா, நீலம்ல வந்து குறிப்பிட்டு யாருக்கும் உறுப்பினர் அட்டைன்னு ஒன்று கிடையாது, எல்லாருமே ஆதரவாளர். அந்த வகையில பார்த்தா நான் நீலம் ஆதரவாளர், நீ நீலம் ஆதரவாளர், இவரு நீலம் ஆதரவாளர், எல்லாம் யார் யாரெல்லாம் வந்து அம்பேத்கரிசம் பேசுறாங்களோ அவங்களாம் நீலம் ஆதரவாளர்.
நீலம் வந்து அம்பேத்கரிசத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த வகையில இருந்து நீலமோட அசோசியேட் பண்ணி இது பண்ண. ஆனா எனக்கு நீலம்ல இருந்து ஒரு அறிவுறுத்தல் வந்து நான் அந்த வழக்குக்கு போக கிடையாது. அண்ணன் பாரஞ்சித் சொல்லியும் நான் போக கிடையாது. நான் தன்னியல்பாக ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட் மீறப்படுது, அங்க வந்து ஒரு ரைட் டு ஸ்பீச் வந்து மீறப்படுது. நம்மளுக்கு ஃபெலிக்ஸ் மேல அவர் மேல மாற்று கருத்து இருக்கலாம், அவர் பேசின விதங்கள்ல அவர் வச்ச நரேட்டிவ் மேல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அதுவும் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி இஸ் ஆல் அபவுட் ஒப்பீனியன். ஜனநாயகம் என்பது கருத்துக்களை உள்ளடக்கியது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அதுல சிறந்த கருத்து அங்க நிற்கும், அவ்வளவுதான். இப்போ அந்த வகையில இருந்துதான் அந்த வழக்குக்கு போகணும். குறிவைத்து தாக்கப்படுவதை நான் எப்படி எதிர்க்கணும், அது கடந்து போகணும்னு நினைக்கிறேன். அது ஏன்னா வந்து அப்போ வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில நம்ம சரியா தான் செயல்பட்டு இருக்கோம், நாம வந்து மிக சரியா தான் வந்துட்டு இருக்கோம். ஆனா அதுல வந்து ஒரு ஸ்டாம்பிங் தான் எனக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து நாயின்னு சொல்லும் போது எனக்கு பிரச்சனை இல்லை, அது அவரோட ஜனநாயக உரிமை. என்ன நாயின்னு சொல்றது, நான் வந்து ஒரு எப்ப நான் அரசியலுக்கு வந்துட்டனோ ஒரு பொது மனிதன் ஆகிட்டனோ என்ன நாயின்னு சொல்லுவான், பேயின்னு சொல்லுவான், குரங்குன்னு சொல்லுவான், புறம்போக்குன்னு சொல்லுவான், என்ன கெட்ட கெட்ட வார்த்தை கூட திட்டுவான். கமெண்ட்ல ரொம்ப அசிங்கமா திட்டுவாங்க. அதுக்கு அத்தனைக்கும் அவங்களுக்கு உரிமை உண்டு. அவங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ, இப்ப எனக்கு ஒரு மொழி தெரியும், நான் அந்த மொழியில திட்டுவேன். அரசியல் மொழி தெரியும், அரசியல் மொழியில திட்டுவேன். அவனுக்கு கெட்ட கெட்ட வார்த்தை தான் தெரியும், அப்ப கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறான். அப்ப அவனுக்கு தெரிஞ்ச மொழியில திட்டுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் நம்மை ஸ்டாம்ப் செய்வதற்கு, ஏன்னா நான் மட்டும் ஸ்டாம்ப் செய்யப்படல, யார் யாரெல்லாம் வந்து சாதி ஒழிப்பு பேசுறோமோ தமிழ்நாட்டுல அவங்க அத்தனை பேரும், குறிப்பா 2021 பிறகு யார் யாரெல்லாம் சாதி ஒழிப்பு பேசுறாங்களோ அவங்களெல்லாம் என்ன ஸ்டாம்ப் பண்றாங்கன்னா நீல சங்கி. அது ஒரு வன்கொடுமை வார்த்தையா நம்ம சேர்க்கணும்னு சொல்லலாம். அது சாதிய வன்மத்துல இருந்துதான் அந்த வார்த்தை வருது. சோ அந்த இடத்துல இருந்துதான் இந்த இது வருது. புளியாந்தப்புல இருந்து ஒருத்தன் வந்துட்டான், அவனை வந்து அது வந்து ஒரு டாக் விசில்னு சொல்லுவாங்க சந்திர, ஒரு சட்டத்துல ஒரு விஷயம். சட்டம் இல்லை, ஒரு சோசியாலஜிலேயே அந்த டாக் விசில்னு ஒண்ணு இருக்கு. ஒரு முதலாளி வந்து ஒரு விசில் அடிக்கிறாரு, ஒரு நாயை வளர்க்குற ஒரு முதலாளி விசில் அடிக்கிறாருன்னா அந்த நாய்க்கு அந்த விசில் சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்குமா அந்த நாய் அந்த முதலாளி வந்து கரிய கவ்வ விசில் அடிக்கிறாரா, இல்ல வந்து ஒருத்தரை கடிக்கிறதுக்கு விசில் அடிக்கிறாரா, வேலியை தாண்டறதுக்கு விசில் அடிக்கிறாரா, மோப்பம் பிடிக்க விசில் அடிக்கிறாரான்னு. அது மாதிரி இந்த டாக் விசிலர் சிலர் இருப்பாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர். அவங்க வந்து ஒரு போஸ்ட் போடுவாங்க, அது போட்டோடனே சில டாக்ஸ் இருக்கும். அந்த டாக்ஸ் என்ன பண்ணும், ஓ இதுதான் அவர் சொல்ல நினைக்கிறாரு. ஆனா தலைமை வேற ஒண்ணு சொல்லும், எக்காரணம் கொண்டு வன்முறையில் ஈடுபடாதீர்கள் அப்படின்னு இவருக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட இவரை அடிக்காதீர்கள், அடிக்காதப்பா அவரை அப்படின்னா அடிக்கணும் அர்த்தம். இவரை வந்து ஜனநாயகமா எதிர்கொள்ளா ஜனநாயகமா எதிர்கொள்ளாத ஸ்டாம்ப் கொடுத்தணும். சோ அதுதான் நடந்துட்டு இருக்கு, இங்கே அதான் நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து அதை ஜஸ்ட் லைக் தட். இது நிறைய பொதுவெளியில நிகழ்த்தப்படுகின்ற விவாதங்கள், குறிப்பா வந்து அண்ணனும் கூட கண்ணனும் கூட பேசினாரு. இதில் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து பிரயோகிக்க முடியுமா அப்படின்ற ஒரு விவாதங்கள்லாம் ஏற்படுது. நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, அது சாதியின் பெயரால் நிகழ்ந்திருக்கா, நீங்கள் அந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்குது. நீங்கள் சட்டம் என்னது குறிப்பாக ஒரு வழக்கறிஞரா அல்லது சட்டத்தின் இதுல இருந்து சொல்ல முடியுமா? எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு அறிவுல இருந்து சொல்லணும்னா, இதுல வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல எந்த பிரிவை நம்ம பயன்படுத்துவோம் தான் நான் சிம்பிளா கேட்கிறேன். ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் தலித் மக்கள் ஒரு கணிசமான சதவீதத்தினர், ஒரு பகுதியினர், கணிசமான பகுதியினர் தலித் மக்களா இருக்கிறாங்கன்னும் பொழுது இதன் மீது நம்ம கேஸ்ட் ஆங்கிளோட இந்த பிரச்சனையை அணுகுமா கேட்டா அணுகணும், அது வேற. தட் இஸ் டிபேட்டபிள். ஏன் தலித் மக்கள் இத்தனை பேர் போயிருக்கிறாங்க, எங்க நம்ம பிரச்சனை வந்தது, நான் என்ன சொல்றேன், நம்ம இதை ஒரு கன்சர்னோட அணுகுவோன்றேன். இப்ப எழுத்தாளர் ஜெயராணி அவர்கள் வந்து இதை கன்சர்னோட அணுகிருக்கிறாங்க இந்த பிரச்சனையை. அவங்க வந்து யாரையும் தற்குறின்னு சொல்லல, அந்த தற்குறின்னு சொல்ற வார்த்தையை அவங்க ரொம்ப அழகா ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுரை, அவசியம் நம்ம நேயர்கள் கூட அவங்களுடைய ஐடியில போய் பார்க்கலாம், அது போட்டோ மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த தற்குறியின் வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதிய குணங்களை, அப்போ இங்க போனவங்களாம் யாரா இருக்காங்க, ஏன் போனாங்க, ஏன் அவங்களுக்கு ஏன் ஒரு மாற்று தெரியல. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த சம்பவத்தை ஒட்டி ஒரு கான்ஸ்பிரசி தியரி பில்ட் ஆச்சு. இல்ல நான் இதை ஒட்டி அதனால இந்த கேஸ்ட் ஆங்கிள் இருந்து இது வந்து சாதி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் நம்மளுக்கு ரொம்ப இமீடியட்டா நடந்தது, அதுல இருந்தே கூட இதை நான் உதாரணம் கட்டலாம்னு நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் 60 பேர், அதுலயும் கணிசமானவர்கள் தலித் மக்கள். அப்ப வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் பயன்படுத்தலாம். எனக்கும் இதுல வந்து பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. என்னன்னு பண்ண முடியும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு தலித் மக்களுடைய விழா நடக்குது, அந்த விழாவில் இது போல ஒரு ஸ்டாம்பிட் நடக்குது, வேற அப்போ ஒரு அந்நியர்களால நடத்தப்பட்டதுன்னு வந்ததுன்னா அப்ப அதை நம்ம வந்து ஒரு வன்கொடுமையா இது பண்ணலாம். இல்ல கலவரத்தை அங்க ஒருத்தர் தூண்டி விட்டுட்டாரு, அது தலித் மக்களோட நிகழ்ச்சி அப்படின்னும் பொழுது நம்ம பண்ணலாம். இதுல வந்து எல்லாரும் வாலண்டியரா போறாங்க,
யாரையும் வராதிங்கன்னு சொன்ன பிரதிநிதிகளும் வந்திருக்காங்க. குறிப்பா குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இந்த மாதிரியான ஆட்களும் போறாங்க. போனதையும் தாண்டி அப்ப இது எப்படி காஸ்ட் ஆங்கிள் இதுல வந்து சாத்தியக்கூறு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்னு குறிப்பா ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீங்க, அதாவது தலித்துகள் வந்து வெவ்வேறு மாற்றுகளை தேடி போக வேண்டிய காரணம் என்னன்னு போது நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்க முடியும். முன்னாடி வந்து KGF வந்து ஐராச பண்டிதர் ஏற்படுத்தின பௌத்த சங்கம் அந்த இதோட வந்து இணைஞ்சிருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறும்போது அதுக்கப்புறம் அவங்க திகால வந்து பயணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திமுகவில் பயணிச்சிருக்காங்க, கம்யூனிஸ்டுகளில் பயணிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாற்றங்கள் வந்து தலித்துகள் ஏன் வெவ்வேறு தலைமை அல்லது வெவ்வேறு விஷயங்கள் நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்காங்கன்றதுக்கு பின்னாடி நம்ம ஒரு வரலாற்று காரணம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்திய சமூகத்தில் அதிதீவிரமாக ஒடுக்கப்படுகின்ற ஒரு சமூகமாக தலித்துகள் இருந்திருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஆரம்பத்தில் முற்போக்கு அல்லது மாற்றம் எங்கெங்கெல்லாம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து அதை நோக்கி போகிறவர்களாக, அதை நோக்கி வந்து சிந்திப்பவர்களாக தலித்துகள் இருந்திருக்காங்க. KGFல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பண்டிதர் அயோத்திதாசர் அவங்கள ஒட்டி ஒரு பௌத்த ஒரு மறுமலர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து திகா வருது, திகாவோட அவங்க இணைகிறாங்க, திமுகவோட இணைகிறாங்க. ஒன்றும் இல்லை, MC ராஜாவோட பேரன் வந்து இப்போ அண்மையில்னா நான் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு திமுக கவுன்சிலராக இருந்தார். ஓகே, நான் சொல்றது MC ராஜாவோட பேரன். அடுத்து வந்து நீங்க பார்க்க போனீங்கன்னா வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோட இணைஞ்சிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகளோட இணைஞ்சிருக்காங்க. ஏன் நம்ம வந்து பாமகவோட வந்து ராஜகோதுமையோட நீங்க கட்டுரைகள் எடுத்து படிக்கும்போது வந்து சொல்ல முடியும், பாமக பத்தி அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவா, அவர் வந்து ரொம்ப முக்கியமான வந்து அரசியல் மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ட்டு வந்து அவர் 92ல் வந்து எழுதியிருக்காரு. அப்போ எங்கெங்கெல்லாம் மாற்றங்கள் நிகழும்ன்ற ஒரு சிறு நம்பிக்கை, சிறு துளி வந்து அவங்களுக்கு இருக்கும்ட்டு அவங்க நம்புறாங்களோ அதை நோக்கி வந்து அவங்க படையெடுக்கிறாங்க வச்சுங்களேன். அதே போல விஜயை ஒரு மாற்று நிகழ்த்துவதற்கு நம்புவதற்கு இதெல்லாம் காரணம்ன்றதை நம்ம வெவ்வேறு காரணிகள் இருந்தால் நம்ம வந்து பேசணும். அதை வந்து தற்குறி கூட்டம்ட்டோ அல்லது வந்து அந்த கூடுகின்ற கூட்டத்தை வந்து எதுவும் அறிவற்ற கூட்டம்ட்டோ ஒரு புதிய படித்த இளைஞர்கள் அங்கே கூடுறாங்க. அது எப்படி ஒரு தற்கூரி கூட்டமாக மாறும்? இந்த மொபிலிட்டி அல்லது வந்து இந்த மாஸ் மென்டாலிட்டி இதை பற்றிலாம் நம்ம வந்து விவாதிக்க வேண்டிய தருணம் இருக்கு. இது அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டாம்பேர்டு பிரச்சனையாக மட்டும் அணுகாம அது தமிழ் சமூகத்தின் நனவெளியிலிருந்து அல்லது வந்து கடந்த கால செயல்பாடுகள் இருந்து இப்படி ஒரு கூட்டம் உருவாவதற்கான தேவை எங்கிருந்து எழுதுன்றதெல்லாம் நம்ம வந்து விவாதிக்க வேண்டிய தருணம் இதுன்னு நினைக்கிறேன். இல்லை 2 விஷயம். இப்போ விஜய் வந்து சாதியை பற்றிய புரிதல் விஜய்க்கு இருக்குதா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மதுரையில் ஒரு மாநாடு நடக்கும்போது கூட அப்போ வந்து அதை ஒட்டி தான் கவினுடைய படுகொலை நடக்கு. தம்பி சந்திர என்ன தூத்துக்குடியில் சொல்லிடுறான், தூத்துக்குடியில் அந்த ஒரு ஆணவ படுகொலை நடக்குது. அது குறித்து எந்த ஒரு ஒட்டுமொத்த அமைப்புகளுமே தலித்திய அமைப்புலேருந்து எல்லா அமைப்புகளும் வந்து CPMலேருந்து கம்யூனிஸ்ட் அமைப்புகள் வந்து எதிர்வினையாற்றுறது தனி சட்டம் என்று சொல்கிறாங்க. பட் ஆனால் இவங்க அதை குறித்து எந்த ஒரு அசைவுமே இல்லாம சைலண்டா இருக்கிறாங்கல்ல. அது வந்து சாதி பொது கட்சின்றது இங்க இல்ல. பொதுவான ஆளுன்னு ஒருத்தன் சொல்றானா அவன் சாதினால்தான் இருக்கும். பொதுவான நிகழ்வுங்க இதுல ஏங்க வந்து தலித் பிரதிநிதித்துவம் எல்லாம் கேக்குறீங்கன்னா சாதிக்கான பிரதிநிதித்துவத்தை வச்சுட்டு இருக்க, அதனால பொது கட்சின்னு ஒண்ணு இல்ல, மார்க்ஸா லெனினான்னு தெரியல, பொது சமூகம்னு ஒண்ணு இங்க இல்லன்னு வர்க்க சமூகம் தான். இந்தியாவில நீங்க பாக்கும்போது பொது சமூகம்னு ஒண்ணு இல்ல, இங்க சாதி சமூகம் தான். இந்த சாதி சமூகத்துல நம்ம ரொம்ப விஜிலண்டா இருக்கணும்ன்றது உங்க இதுல இருந்து புரியுது. ஏன்னா நம்ம சந்துரு சொல்லக்கூடிய அந்த விஷயம்ன்றது வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒண்ணு. ஏன் போறாங்க, எதனால போறாங்க, அவர் சொன்னார் பாத்தீங்களா ஒரு காரணம். இது உண்மை. நான் என்ன சொல்றேன், இந்த கூட்டம் அங்க சேர்ந்ததுக்கு பின்னால் இவர்களின் தோல்வி இருக்குதா இல்லையா? இருக்குது. இவங்களுடைய ஏதோ ஒரு செயல்பாடு இருக்குதா இல்லையா? அப்ப அந்த ஏதோ ஒரு செயல்பாடு என்ன செயல்பாடு? நீ தலித் மக்களுக்கு நியாயமான பிரதிநிதித்துவம் கொடுக்காம வைக்கிற, தலித் மக்களை வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு காங்கிரஸ் வந்து சுதந்திர இயக்கம் இருக்குது, சுதந்திர இயக்கத்துல சாரசாரியா போய் தலித் மக்கள் பங்கேற்கிறாங்க. திடீர்னு பாபா சாஹேப்னு ஒருத்தர் வராரு, பூலே வராரு, பூலே பாபா சாஹேப் இப்படின்னு வரலாற்றுல பல மனிதர்கள் வராங்க. அங்க போயிட்டு தலித் மக்கள் சேர்ந்து சுதந்திரம் வேண்டாம், எனக்கு முதல்ல சாதி ஒழிப்பு வேண்டும், சமூக ஜனநாயகம் வேணும்னு பேசுறாங்க. ஏன் பேசுறாங்க? அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து தமிழ்நாடு பக்கம் வந்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்த மக்கள் வந்து திடீர்னு திமுக பக்கம் போறாங்க. தேர்தல் ஆஸ்பெக்ட்ல சொல்றாங்க. திமுக அந்த இது பக்கம் போறாங்க. ஏன் போனாங்க? ஏன் காங்கிரஸ்ல இருந்து ஏன் இங்க போனாங்க? ஏன் திமுக போனதுக்காகவே ஏன் குடிசை எரிக்கப்பட்டாங்க? குடிசை கொளுத்தப்பட்டது, தலித் மக்கள் குடிசை கொளுத்தப்பட்டது. ஏன் திமுக நோக்கி போனாங்க? இந்த கட்சி எனக்கு ஏதோ அப்ப எப்பவுமே விடுதலை அடையாத ஒரு மக்கள், இவன் வருவான் விடுதலை தருவான், அவன் வருவான் விடுதலை தருவான், இவன் வருவான் மெசாயா இருப்பான், இப்படி இந்த சிந்தனையில இருந்துதான் வந்து ஒரு புதுசா எது வந்தாலுமே அவங்க
நாம் தமிழர் சீமான் வரை தலித் மக்கள் ஆதரித்ததற்கான காரணம் இவர் ஒரு மெசாயா இருப்பார். இல்ல அது வந்து மறைந்த ஆம்ஸ்டாங் கூட சொல்லியிருப்பார். ஆமா ஆமா, வடிவேல் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சா கூட நம்ம ஏன் போவான்னா வடிவேல் சரி வந்து திடீர்னு வந்து ஏன்னா எல்லாருமே புதுசா வரும்பொழுது ஏதாவது செய்ய மாட்டானா, குறிப்பிட்ட பிரதிநிதித்துவம் அந்த சாதி ஒழிப்பு அதெல்லாம் பேசுவாங்க. இது வரைக்கும் இருக்கிறவங்க பேசாம இருப்பாங்க. ஏன்னா நான் 67 பேசிட்டேன்னு வரலாறு காட்டுவாங்க. நாங்க 67 என்ன பேசணும் தெரியுமா, ஆனா இன்னைக்கு 2025 என்ன பேசுறீங்க சொல்லுங்கன்னு கேட்டா இருக்காது. நம்ம வந்து நேத்து கட்சி தொடர்ந்த விஜய வந்து ஆணவ படுகொலைக்கு தனிச்சடை ஏற்றணுமா கேட்கிறோம்ல, தீர்மானம் ஏற்றனா கேட்கிறோம்ல, நியாயமான கேள்வி, நியாயமான வினா. அந்த வினாவை ஆளும் கட்சிகளின் பொதுக்குழு தீர்மானங்கள்ல நீங்க ஏற்றுவீங்கன்னா நம்ம கேட்கிறோமா? நான் வந்து ஆளும் கட்சின்றது திமுக மட்டும் இல்ல, நான் அதுக்கு முன்னாடி அதிமுக சொல்லிடலாம். நம்ம திராவிடன்னு வேணாம், அதுக்கு ஒரு சித்தாந்தம் எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கீங்க. ஆணவ கொலைகளின் காலம்ன்ற கட்டுரையில ரொம்ப அழகா வந்து ஐயா ஸ்டாலின் ராஜாங்க வந்து ஒரு விஷயத்த அப்படி தொட்டு போயிருப்பாரு. என்னன்னா கடைசி இதுவே அதுதான், கடைசி இதுன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு முகநூல் பதிவை வச்சு ஒண்ணு எழுதியிருப்பாரு. அன்னைக்கு இருந்த சிபிஎம் உடைய ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல ஆணவ கொலைகள் பத்தி பேசியிருப்பாரு. இது ஏன் வந்து திராவிட இயக்கங்களால பேச முடியலன்னு ஒரு வினாவை எழுப்பி போயிருப்பாரு. இது எதுக்கு நம்ம சொல்ல வரோம்னா, ஏன் விஜயை நோக்கி தலித் மக்கள் போறாங்க, அது பின்னாடி வந்து ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை இல்லாம பாக்காதீங்க. ஏன் மார்ஜினைஸ் குரூப் போகுது, ஏன் அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த செருப்பு சொல்லுங்க யார் பங்கெடுத்துக்கிறாங்க, கீழே இருந்த செருப்பான்மையான ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அதை வந்து ரொம்ப எள்ளி நகையாடக்கூடாது. இப்ப சிலர்லாம் வந்து அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. புள்ளிங்கோ குரூப், அவன் முடி பாத்தீங்களா, அவன் பனியன் பாத்தீங்களா, அவன் செருப்பு பாத்தீங்களா, இதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம சமூக நீதின்றது அப்ப நம்ம ஒண்ணு அரிஸ்டாட்டிலோ சாக்ரட்டிஸோ பாபா சாஹேப்போ மார்க்ஸோ கிடையாது, பெரியார் கிடையாது. நம்மளும் இது ஒரு லேர்னிங் சொசைட்டி இல்ல. இது ஒட்டி நீங்க வந்து அந்த புள்ளியோ குரூப்ஸ் சொன்னீங்கல்ல, ஒரே ஷார்ட்டா முடிச்சிடுறேன். பெருமாள் முருகன் வந்து மயிர் தான் பிரச்சனையா அப்படின்ட்டு ஒண்ணு கேட்டிருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு காலகட்டத்தை சித்தரிப்பதற்கு பின்பும் உடை முடி ரொம்ப முக்கியமான பங்காற்றுது. நீங்க வந்து குறிப்பா வந்து சுப்பிரமணியபுரம் 80களில் தொடங்குதுன்னு ஒரு நீட்டு இந்த காலர் போட்ட சட்டை, அழுத்தி செய்யணும் முடி, இப்படியான ஒரு சித்தரிப்புகள் இருக்குல்ல. அப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து இப்படியான ஒரு ஸ்டைல் வந்து இருக்கு. இதோடு நம்மளால அடாப்ட் பண்ண முடியல. அடாப்ட் பண்ண முடியாது, நாம தான் பூமரே தவிர அவங்க பூமர் கிடையாது. இப்போ நான் வந்து 10 பருவத்தில் அல்லது வந்து ஸ்கூல்ல நான் என்ன மாதிரியான சட்டை போட்டிருப்பேன், இங்க பாக்கெட் வச்சிருப்பேன், இங்க பாக்கெட் வச்சிருப்பேன், இங்க பாக்கெட் வச்சிருப்பேன். நம்ம எல்லாருமே நான் சொல்றேன், நம்ம 3 பேர் மட்டுமே சொல்ல, சமூகத்தில் பல பேர் வந்து அப்படிதான் இருந்திருப்பாங்க. அது அந்த காலகட்டத்தோட ஃபேஷனை வந்து நம்ம வந்து இது பண்றது வச்சுங்களேன். அப்படித்தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். அவனுக்கு வந்து முடி வைக்கிறது, நான் வந்து என்ன கேட்கிறேன், ஒரு மாணவர் வந்து படிக்காதது முக்கியமா முடி வைக்கிறது முக்கியமா? ஏன் இப்போ வந்து வாத்தியர்கள் ஏன் டை அடிக்கிறாங்க, ஏன் வந்து இங்க தொட்டம் இருக்கும், இதெல்லாம் ஏன் எடுத்து விடுறாங்க? எப்படியோ தன்னை அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற உந்துதல் எல்லாருக்கும் உண்டு. போனீங்கன்னா ஆப்ரோ அமெரிக்கா அந்த கல்ச்சர்ல இருந்தே வரும்னு வச்சுக்கோங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல அவங்க போனதை நீங்க வந்து ஒரு ஃபியூடலா நீ ஏன் அங்க போனன்னு மட்டும் கேள்வி, அவன் ஏன் அங்க போனான்றதுல இருந்து ஒரு சுய விமர்சனத்துல இருந்து தான் அந்த கேள்வி எழணும்னு நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி எப்படி எழுதுன்னா, எதிர்க்க இருக்கிறவன குற்ற விமர்சனத்துக்கு உட்படுத்தி இருக்கு. அந்த கேள்வி எப்படி இல்லைன்னா, தன்னை குற்ற விமர்சனத்துக்கு உள்ளாக்கி கொண்டு அந்த கேள்வி இல்லை. நான் என்ன செய்தேன், அவன் என் பக்கம் வராமல் இருந்ததற்கு என்ன காரணம், எங்க நம்ம தவறணும், அந்த இடத்துல இருந்து இந்த கேள்வி எழணும்னு நினைக்கிறேன். அப்படி எழுந்தா நம்ம வந்து ஒரு தீர்வை நோக்கி நகர முடியும். மாறா அவனை இழிவுபடுத்துவதன் மூலம், அவனை இல்ட்ரீட் பண்ணுவதன் மூலம், அவனை ஒரு முட்டாள் போல பிராண்ட் செய்வதன் மூலம் வந்து இங்க எதுவுமே மாத்திட முடியாது. அவங்களை மொத்தமா கிரிமினல். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, இந்த பிரச்சனையில் கூட விஜய் இன்னை வரைக்கும் களத்துக்கு வரல, விஜய் கட்சியினரும் களத்துக்கு போல. ஆனாலும் விஜய் கட்சிக்கான ஆதரவு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கு. கசப்புன்னு ஒத்துப்போம், விஷத்தை விஷம்னு ஒத்துப்போம், குற்றத்தை குற்றம்னு ஒத்துப்போம். இந்த மாதிரி வந்து இருக்குதான்னு கேட்டா இருக்குது. எந்த இணையத்தை பார்க்காத மக்கள் கூட ஏன் இருக்கிறாங்க, ஏன் இந்த அரசின் மீது இப்படியான, நான் திமுக சொல்லுவாங்க, அரசுகள் மீது ஏன் இந்த மாதிரியான ஒரு மனநிலை மக்களுக்கு உருவாகி இருக்கு? ஒரு கட்சி, புது கட்சி பெரிய ஜனத்திரளோடு வரும்பொழுது ஒரு அரசு இது மாதிரி செய்யும் அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது அப்படின்ற கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லணும்ன்ற. இன்னொன்று, நம்ம இறுதி கட்டத்துக்கு நெருங்குறோம்னு நினைக்கிறேன். குறிப்பாக நான் வந்து ஒரு விஷயத்த வந்து நான் வந்து இந்த இடத்த கோட் பண்ண விரும்புகிறேன். அதாவது வந்து எம்எஸ்எஸ் பாண்டியனோட பிம்பச்சிறை. ஓகே, அதில் வந்து என்னென்னா,
எப்படி நடிகர்களின் வழியாக ஒரு பெரிய ஜனத்திரட்சி வந்து தமிழகத்தில் வந்து உருவாக்கப்பட்டது, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்திருக்காங்க, ஏன் வந்து நடிகர்களை பார்த்து எனக்கு தெரிஞ்சு வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுன்றது ஆந்திரா ப்ளஸ் தமிழ்நாடுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இவங்க எல்லாருமே ஏன் வந்து இவ்வளவு குளோரிஃபை பண்ணப்படுறாங்க மக்களால? அது வந்து திட்டமிட்டு இது மக்களே ஏற்றுக்கொண்டதா? ஆக்சுவலா அந்த டிபேட் கூட நம்ம இன்னும் கூட குரூஷியலா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப என் டி ராமாராவ் வந்தாருன்னா அன்னைக்கு காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னு இருக்கு. நீங்க எப்படி என் டி ராமாராவ் திடீர்னு வந்து வெறும் ஒரு திரை பிம்பத்தை மட்டும் பயன்படுத்திட்டு வரல. நீங்க எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் அதை சொல்லலாம், வெறும் திரை பிம்பம் மட்டும். இப்ப எம்எஸ்எஸ் பாண்டியனோட அந்த புத்தகத்துல எனக்கு உடன்பாடு உண்டு, அதே சமயத்துல முரண்பாடு உண்டு. அது ஒரு திமுக ஆஸ்பெக்ட்ல இருந்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஆனா அவர் ஒரு நல்ல ஆய்வாளர், அது வேற. வெறும் நீங்க எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு திரை பிம்பமா மட்டும் பார்க்க முடியாது. அவர் காங்கிரஸ்ல இருந்தாரு, அதன் பிறகு வந்து வந்து இன்னொன்னு அந்த கிரௌட ஒரு பொலிட்டிக்கலா அட்ரஸ் பண்ணாரு. அவர் படங்கள்லயும் பாலிடிக்ஸ் பேசினாரு. என் டி ராமாராவ் வந்து அன்னைக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இப்படி உங்க காங்கிரஸ் அமைச்சர் இப்படி பேசுறாங்களே அது ராஜீவ் காந்தியா யாருன்னு தெரியல. அப்ப ராஜீவ் காந்தி சொன்னதாக ஒரு விஷயம் பரவாயில்ல போகும், நாளைக்கு அவர் முதலமைச்சரா இருக்க மாட்டாரு. இல்ல இப்ப நம்ம என் டி ராமாராவ் கூட விஜய் ஒப்பிட முடியாது. அவர் படத்துல இந்த பிம்பம் எப்படி ஊதி பெருக்கப்படுகிறது அந்த ஆரம்பிக்கலாம். பிம்பங்கள் உருவாக்கப்படுவதை காந்தில இருந்தே ஆரம்பிக்கலான்ற அதுதான் பாபா சாஹேப் அட்ரஸ் பண்ணிப்பாரு. இன்னைக்கு பாபா சாஹேப் ஒரு கொட்டேஷன் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு, ஹீரோ வர்ஷிப் பத்தி. அது டிக்டேட்டர்ஷிப், ஒரு கதாநாயக வழிபாடு என்பது தனி மனித வழிபாடு சர்வாதிகாரத்துக்கு இட்டு செல்லுன்ற அந்த கொட்டேஷன் அவர் வந்து அன்னைக்கு இருந்த நடிகர்களுக்கோ யாரோ எழுதல, ஏன் எழுதினாரு? அப்ப பிம்பம் என்பது விஜய்க்கு மட்டும் இல்ல, யார பிம்பமாக்குனாலும் அது தப்புதான். தளபதினு அவன் மட்டும் கத்தல, காந்திக்கு அந்த இருந்த நம்ம யாரையும் பேர் சொல்லி கூப்பிடுற ஒரு வழக்கத்திலே இல்ல அந்த தனி மனித வழிபாடு அதுதான் இதுக்கு காரணம். ஒண்ணு இல்ல, ஆனா அதையெல்லாம் தாண்டி நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது இந்த பிரச்சனை. நம்ம உண்மையிலே அந்த 41 உயிர்களுக்காக வருந்துகிறோம். அந்த 41 உயிர்கள்ல மக்களை குற்றவாளியா ஆக்குற ஒரு போக்கு இருக்கு. அது 7வது 8வது 9வது 10வது விஷயம். அதுக்கு முன்னாடி 2 விஷயம் இருக்கு. கூட்டத்தை ஒருங்கிணைத்த அந்த அமைப்பு பொறுப்பேற்றுக்கணும், அது பொறுப்பேற்றுக்கணும். அதை சரியாக முன்னனுமதிக்காத, அந்த நேரத்தில் சரியாக நேரத்துக்கு ஏற்றாற் போல செயல்படாத அந்த துறையையும் அதுக்கு சம்பந்தப்பட்ட துறைகளையும் நாம் குற்றாய்வுக்கு உட்படுத்த வேண்டிய பொறுப்புல இருக்கிறோம். இது வந்து ஒரு ஜாயிண்ட் லைபிலிட்டி. மீண்டும் சொல்றேன், இதுல பைனரியா ஒரு டிசிஷன் எடுக்கவே முடியாது. இவர் தான் சரி, இது எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்து. இந்த சம்பவம் அரசு தரப்புக்கும் அரசியல் தரப்புக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமா கத்துக்கிட்டு அந்த பாடங்களை நாம எடுத்துப்போம். ஆனா அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுத்துட்டோமேன்றதுதான் பெரிய வருத்தமா இருக்கு. ஒரு 41 உயிர்ன்றது இது சாதாரண கிடையாது. இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான விலை இந்த 41 உயிர் கிடையாது. இவ்வளவு கும்பமேளா அது நூற்றுக்கணக்கான சொல்றேன்னா ஒரு உயிர் போவதை கூட நம்மளால வந்து இங்க போயிடுச்சு அங்க போயிடுச்சு நம்ம வந்து அதை எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. அதனால இந்த பிம்பம் வழிபாடுகள் வந்து நிறுத்தப்படணும். ஸ்டாம்ப் குத்துறது இதை ஒட்டி நிறைய விமர்சனம் வந்து நீங்க சொன்ன மாதிரி சம்பந்தமே இல்லாம இதுல நீளம் வந்து ஒரு ஆர்குமெண்ட்டுக்குள்ள வர உட்படுத்துறதா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எதிர்த்தரப்புக்கு இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம இப்ப எதை தின்னா பித்தம் தெரியுன்ற மாதிரி அவங்க என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூடாது. எந்த இதுவும் வந்து தவறாக வழிநடத்தப்படக்கூடாதுன்றதுடைய அறிக்கையும் தெளிவா இருக்கு. அதாவது எந்த ஒரு கட்சியோட தலைவருக்கும் தொண்டர்களை கொண்டு போய் இங்க இருக்கக்கூடியவங்க 2 தரப்புமே சொல்றாங்க. 2 தரப்பு நீங்க தற்கொலையை அணுகுறதும் தப்பு, அவன் உங்களை கண்ணாபின்னான்னு திட்டுறதும் தப்பு. இறுதியா பார்த்தோம்னா இது நம்மளுக்கு ஒரு பெரிய விலையோடு நம்ம ஒரு பாடத்தை கற்க வேண்டியதா இருக்கு. பிம்ப வழிபாடு கூடாது, பிம்ப வழிபாடு ஒழிக்கப்படணும். ஏன்னா பாபா சாஹேப் வந்து பிம்ப வழிபாடுக்கு எதிரானவர். பாபா சாஹேப் பிம்ப வழிபாடு அந்த அவர் கற்றுக் கொடுத்த பாடம் நமக்கு வந்து நாம அதை கற்காததுனால் நாம எத்தனை உயிரிழப்புகளை இழந்திருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு இதுல வந்து யார் சரி யார் தப்புன்ற போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது. பிம்பம் வழிபாடு சரியா? அது வெறும் தாவேகாவுக்கு மட்டும் கிடையாது, எல்லா கட்சிக்கும் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லாருக்குமே பிம்ப வழிபாடு என்பது ஏதோ ஒரு பிம்பம். அந்த பிம்ப வழிபாடு தோற்ற நீட்சி தான் தொடர்ச்சி தான் தாவேகா. அந்த தொடர்ச்சியை மட்டும் நாம் வள்ளுவர் தான் சொல்லுவார், நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி. அதனால நோய் நாடி நோய் முதல் நாடி. அப்ப காரணத்தை ஒழிக்காமல் காரியம் வந்து நாம வந்து முடியாது. பிம்ப வழிபாடை நாம் வந்து கைவிட வேண்டும் என்பதுதான் நம்ம ஊடகத்தின் முன்னாடி மக்களுக்கு நாம வந்து சொல்லக்கூடிய செய்தியா. அடுத்து கடைசி ஒரே ஒரு விஷயம்,
நீலம் தொடர்ச்சியாக சமூக மாற்றம் குறித்து உரையாடலை நிகழ்த்தி வருகிறது. நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி. உங்களுக்கு ஏதேனும் விமர்சனங்கள் இருந்தால் பின்னூட்டமிடுங்கள். கருத்துரை பெட்டியில் கருத்திருக்கிறோம். அதுதான். நன்றி. களமாட தயாராக இருக்கிறோம். ஜெய் பீம். ஜெய் பீம். ஜெய் பீம்.